வணக்கம்யா, நான் பேசுறது கேக்குதா? வணக்கம் சார், கேட்குது. ஆ. எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நாலரைக்கே போட்டேன். ஆ, இன்னைக்கு சார் எந்திரிச்சு லேட்டா எந்திரிச்சிட்டீங்களா? ஒரு 5 நிமிஷம் தாமதம். ஆமா. ம். ஆமாம். இருங்க, ஒரு நிமிஷம் போட்டு விட்டுறேன். இந்திய நேரம் காலை 4:30 நீர் மருத்துவ வகுப்பு நடந்து கொண்டிருக்கிறது. அனைவரும் வருக. காலை நீர் மருத்துவ வகுப்பு நடந்து கொண்டிருக்கிறது. அனைவரும் வருக. ம். மீண்டும் இன்னொரு முறை இந்த வெங்கடேசனை பத்தி படிப்போம். உடலை சுத்தகரித்தல் என்றால் என்ன? மீண்டும், உடலை சுத்தகரித்தல் என்றால் என்ன? எத்தனை பக்கம் சார்? 49. நமது உடலில் பல விஷப்பொருள்கள் தங்கியுள்ளன. அவற்றை முதலில் வெளியேற்ற வேண்டும். அதாவது, மருந்தென வேண்டவம் யாக்கைக்கு அருந்தியது. 49 எடுத்துட்டீங்களா? 49. 48. 48. 48, 49. 48 மேல பாருங்க. ஆமா. 48 மேல பாத்தீங்கன்னா, மருந்தென வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் சொல்லக்கூடிய நீர் மருத்துவம். திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே யோகிகள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு எழுதிட்டாரு. யோகிகள் இது பண்ணிட்டு தான் அந்த குகையில போய் உட்கார்ந்துக்கிட்டு அந்த நீரை காற்றை சுவாசம் பண்ணியிருக்காங்க. நீரை மருந்து அருந்தி பழகிட்டா, இப்ப நம்ம நீரை நம்ம ஒண்ணும் இல்லைங்க. நீர் மருத்துவம் செய்யறப்போ உணவு கட்டுப்பாட்டுக்கு வரப்ப நமக்கு காற்று தான் உணவா மாறுது. என்னவா மாறுது? காற்று. நாம கிட்டத்தட்ட 98 விழுக்காடு காற்றுலதான், உலகமே காற்றுலதான் வாழ்ந்துட்டு இருக்குது. எல்லாம் சுவாசத்துல தான் ஓடிட்டு இருக்குது எல்லாமே. எனக்கு எல்லாரும் சுவாசத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆமா. அது எல்லாம் மறந்துட்டாங்க. எல்லாருமே மறந்துட்டாங்க. 100க்கு 100 சுவாசம் தாவரம் சுவாசிக்குது, புழு சுவாசிக்குது, ஊர்வன சுவாசிக்குது. சுவாசம் இல்லாதது உலகத்துல எதுவுமே இல்லை. சுவாசம் இல்லாத உலகத்துல மரம், செடி, கொடி எல்லாமே சுவாசிக்குது. இதெல்லாம் மறந்துட்டோம். ஏன்னா இது பாருங்க, இந்த உணவு பழக்கத்தை நிறுத்தும் பொழுது அது சுவாசத்துலதான் உயிர் வாழ்றன்னு பாடத்திலே கிடையாது. ஆமா, அவங்களுக்கு எங்க தெரிய போகுது? நம்ம திங்கிறதுலதே வாழ்றோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. வாய் எதுக்கு இயற்கை கொடுத்துச்சுன்னு கேட்டீங்கன்னா,
இயற்கை வாயை ஆ. எது கொடுத்துன்னு கேட்டீங்கன்னா, சுவை அறியறதுக்கு தான் கொடுத்துச்சு. சுவை. லேப்ல ம். லேப்ல போய் டெஸ்ட் பண்றாங்க இது. லேப்ல டெஸ்ட் பண்றதை பார்த்தா, இந்த வாயில சுவை அறிவதற்கு என்ன நெனச்சா, சுவை அறிவதற்கு இயற்கை கண்டுபிடிச்சு குடுத்தது. என்னடா அள்ளி அள்ளி உள்ள போடுறதுக்குன்னு நெனச்சுட்டான். அள்ளி அள்ளி ம். அள்ளி அள்ளி பழக்கிட்டோம்ல. நம்மள ஆ, நம்ம அம்மா அவன் நம்ம என்ன செய்யறது? நம்ம அம்மா அள்ளி அள்ளி ஊட்டி விட்டாங்க. ம். நம்ம பிள்ளைகளுக்கு அள்ளி அள்ளி ஊட்டி விடுறோம். ஆ, இந்த நம்ம பேரைங்களுக்கு அள்ளி அள்ளி ஊட்டி விடுறோம். அது எல்லாம் என்ன செய்வாங்க? நம்ம ஊட்டி விட்ட பிறகு அவ அப்புறம் கெடுத்து வச்சிருக்காங்க. இப்ப லேபுக்கு போறேன். ம். ஆராய்ச்சி பண்றதுக்காக ரத்தத்தையும், சிறுநீரையும் ஆராய்ச்சி பண்றதுக்காக நம்ம ஆய்வகத்துக்கு போறோம். அங்க என்ன 1 லிட்டர் ரத்தம் குடுக்க போறான். 1 செட்டு தானே குடுக்குறோம். ம். ஆமா. அதேதான் இந்த வாய் இயற்கை என்ன கண்டுபிடிச்சு குடுத்ததுன்னா, ஒரு செட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக, இனிப்பு எப்படி இருக்குன்னு நாக்குல வச்சு பார்க்கறதுக்காக, புளிப்பு எப்படின்னு கண்டுபிடிக்க நாக்க எப்படி வச்சுக்கிறதுக்காக, 6 சுவை அறியறதுக்காக ஒரு துணி வச்சா போதும். இவன மக்கிரி மக்கிரி எடுத்து உள்ள போட ஆரம்பிச்சுட்டான். ம். அங்கதான் தப்பே வருது. இத ஆமா. திருவள்ளுவர் ஆமா. இத 5ஆம் அறிவுல வாய் ருசியோடு தான் மனிதன் படைக்கப்படுகிறான். 5ஆம் அறிவு. நம்ம பால் ஊட்டி சேர்ந்தவங்க. பால் ஊட்டினா, ம். பால் குடுத்து வளரக்கூடிய ஆமா. ஆடு மாடு மாரி. இல்லையா? அந்த ஆடு மாடு மாரி வளர்ந்தாலுமே, நமக்கு தான் 6 சுவை அறியற தன்மை உண்டு. மத்த எல்லாத்துக்கும் கிடையாது. 6 சுவை அறிய தன்மை நமக்கு உண்டு. நமக்கு ஸ்பெஷல். ஆமா. ஆமா. சரி. அப்ப சுவை அறிவதற்காகத்தானே குடுத்தது. இவன் சுவை அறியறத பொண்ணு போட்டு, நப்ப ஆரம்பிச்சுட்டான். அங்கதான் இதப்பா நம்ம ஆய்வகத்துக்கு ரத்தத்த ஆராய்ச்சி பண்ண போறான். ரத்தத்த ஆராய்ச்சி பண்ண போறோம். அங்கன 1 லிட்டர் ரத்தமா குடுக்குறான். 1 சொட்டு ரத்தம் தானே குடுக்குறோம். அதே ம். மாரி தான் இங்க வாயில ஒரு சுற்று வச்சா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அப்ப ஆய்வகத்த போயி இவன் என்ன பண்ணிட்டான் தெரியுமா? உள்ள அள்ளி அள்ளி திங்கிற மாடு மாரி அள்ளி அள்ளி திங்கிற மாரி பொருளா நெனச்சுக்கிட்டான் அவன். ம். ஒரு சொட்டு வைக்கிறத போய் 1 கிலோ போட ஆரம்பிச்சுட்டான். அதுதான் பிரச்சனையே. அப்ப ம். தப்பா புரிஞ்சுக்கிட்டான். அப்ப இந்த ஆய்வகத்தை என்ன பண்ணிட்டான்? சாப்பாட்டு அறைய மாத்திட்டான். இந்த ஆய்வகத்தை சாப்பாட்ட ம். மாத்தி உடம்ப கெடுத்துக்கிட்டான். பாருங்க தப்பு எங்க நடக்குதுன்னா, ம். இயற்கை ஒரு வாய்ப்பு கொடுக்குது. உலகத்திலே 6 ருசி அறியற ஒரே தன்மை மனிதனுக்கு மட்டும் தான். மத்த உலகங்களுக்கு எதுக்குமே கிடையாது. ம். 5ஆம் அறிவு தான். ஆனா 5ஆம் அறிவிலிருந்து மாறுபட்டதான் மனிதன். பாலூட்டி வகையை ம். சேர்ந்தவன் தான். ஆனா அதிலிருந்து மாறுபட்ட மனிதன். ஆடும் பால் ஊட்டுது, மாடும் பால் ஊட்டுது. பல விலங்குகள் பால் ஊட்டுது. ஆனால் 6 சுவை அறிகிற தன்மை மனிதனுக்கு தான் உண்டு. அதனாலதான் அறுசுவை அறிகின்ற மனிதன். அந்த அறுசுவையில மூழ்கும் பொழுது இயற்கையை மறந்துடுறான். எல்லாத்தையும் மறந்துடுறான். அதனாலதான் பத்தியம் பட்டினி போட ஆரம்பிச்சாங்க. எல்லா மதங்களும் ம். வாரத்துல ஒருக்கா பட்டினி போடுறா. அமாவாசைக்கு பட்டினி போடு, ஆடிக்கு பட்டினி போடு, ஏகாதசிக்கு பட்டினி போடுன்னு சொன்னாங்களே இல்லையா? இதெல்லாம் எதுக்கு தெரியுங்களா? அந்த உடல் கெட்டு போகாமல் இருப்பதற்காக. இவன் தின்னு 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 உடம்புங்கிற கோயிலை அழிக்காம இருப்பதற்காக. உடலை கோயிலுன்னு நினைச்சுதான் அவனை கண்டுபிடிச்சாங்க. முஸ்லிம் எல்லாம் 1 மாசம் சாப்பிடாம இருக்காங்க. ஆமா. அது வேற. அது மத சம்பந்தப்பட்டது. ஆரோக்கியம் விரதம் இருக்காங்க. அதுதாங்க. அது ஆரோக்கியமா ஏன் மாத்தல? ம். வருஷம் பூரா செய்ய வேண்டியதுதானே. ம். இனிமேல் நம்ம வருஷம் பூரா செய்ய போறோம். ஆமா. நம்ம சுவைக்கு வச்சுக்கலாம். சுவை என்பது வேறு. ஆகாரத்தை கபாலமா அள்ளி அள்ளி போறது வேறு. இது என்ன பண்றான்? அடுப்புக்கறி தூக்கி ரயில்ல ம். வீசுற மாதிரி வீச ஆரம்பிச்சுட்டான். என்னடா கொடுமையா ம். இருக்குது. அப்ப இது ரொம்ப நாள் அது புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஆகுது. நம்மளே நாளாகுது. இப்ப நானே ம். இப்ப கரும்பு ருசியா இருக்குதுன்னா, ஒரு சலை இப்ப கரும்பு ருசியா இருக்குதுன்னா, உடனே ஒரு சலை திங்கிறோமா இல்லையா? அதுதான் தப்பு. ம். கரும்பு கடிக்கிற செங்கரும்பு கடிக்கிறேன். ஒரு கடி கடிச்சாச்சு. அதே இனிப்பு தானே. அந்த இனிப்பு ஒரு கரும்பு தின்னா என்ன? உத்துனது என்ன? எல்லாம் ஒரே இனிப்பு தானே. அதுதான் பழக்கி வச்சுட்டாரு. நான் கரும்பு சாப்பிடுப்பா. வெட்டி ம், குடுத்து நல்லா ம், இருக்கு, இனிப்பா இருக்குன்னு குடுத்துடுறாங்க. ம், அப்புறம் பார்க்குறப்பல்லாம் ஆசை வருதுல்ல. ம். அதேதான். கரும்ப பார்க்குற அவன் என்ன செய்யறது? ம். இதைத்தான் திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, யார் சுவையை ம். விடுகின்றானோ, திருவள்ளுவர் அழகா சொல்றார். யார் சுவையை விடுகின்றானோ, அவர்களுக்குத்தான் இந்த உலகம் இனிமையாக இருக்கும். அவர்களுக்குத்தான் இந்த இந்த ம். உலகம் பூ போன்று இருக்கும். பூ மாதிரி இருக்குமா? என்னது? பூ மாதிரி. ஆமா. ம். எழுதுறாரு. இந்த இந்த பூ உலகில் வாழ வேண்டும் என்று சொன்னால், இந்த பூ உலகில் வந்திருக்கிறேன்.
நீண்ட காலம் வாழ்ந்தாதான் இயற்கையை புரிந்து கொள்ள முடியும். இது ம். சட்டென ஆமா. நீண்ட காலம் குறைஞ்சபட்சம் 100 ஆண்டுகள் ஆகுது நோய் இல்லாம வாழணும். என்னது 100 ம். ஆண்டுகள் ஆகுது. அப்பதான் இந்த மூளை கொஞ்சோண்டு மண்டையில ஏறு. சும்மாலாம் ஏறாதுங்கோ. ம். புரியுதுங்களா? அப்படி பார்த்தா ஆமா. 16 வயசு குழந்தைங்களுக்கு ஆரோக்கியம் 16 வயசு குழந்தை ஆரோக்கியமா தான் இருக்குது. என்ன தெரியும்? ஒரு இளவும் தெரியாது. என்னது? ம். ஒரு கூமன். ஆமா. ஏங்க 40 வயசு கழுத மாதிரி ஆயிருக்கு. தடிமுண்ட மாட்டு நமக்கே புரிய மாட்டேங்குது. 16 வயசு குழந்தைக்கு என்ன தெரியும்? ஒரு வெங்காயம் தெரியாது. எங்க அக்கா ஒரு ஒரு அக்கா ஆ. அ அ 8 வயசுல இறந்துட்டாங்க. என்ன செய்றது? ஆ 8 வயசுல இறந்திருக்காங்க. அந்த காலத்துல. ஆ. என்ன செய்வீங்க? ஆ. ஒண்ணும் பண்ண ஒரு முடியாது. அண்ணே ஆ. ஒரு அண்ணே 2 அக்கா. ஒரு அண்ணே 2 அக்கா. ஆ. நான் லாஸ்ட் 4வது ஆளு. ஆ. மூ மூணா 3வது பிறந்த அக்கா வந்து பிரெயின் ஃபீவர் வந்து 8 வயசுல இறந்துட்டாங்க. மூளைஜுரம். அது சாப்பாடு தான் காரணம். மூளைஜுரம், மூளைஜுரம். ஆ, 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 ஆ. இல்ல சொல்றேன் 8 வயசுலயே ஆயுசு ம், போயிருச்சு. என்ன செய்றது? ம். ம். சரி. அப்படின்னா, உடம்பை சுத்தகரித்தல் என்றால் என்ன? உடலை சுத்தகரித்தல் என்றால் என்ன? நமது உடலில் பல விஷப்பொருள்கள் தங்கியுள்ளன. அவற்றை 49ஆம் பக்கம். அவற்றை முதலில் வெளியேற்ற வேண்டும். அவற்றை 49ஆம் பக்கம். வெளியேற்ற வேண்டும். அதாவது, நாம் உணவோடு சேர்த்து விஷத்தையும் சாப்பிடுகிறோம். அதான் விஷயமே. இப்ப உணவு சாப்பிடுறோம் இல்லையா? உணவுக்குள்ள விஷம் இருக்குது நமக்கு தெரிய மாட்டேங்குது. இப்ப அரிசின்னு சொல்றோம் இல்லையா? அரிசி, கம்பு, சோளம், ராகி இப்படிலாம் இந்த விதையத்தை எல்லாம் சாப்பிடுறோம். இயற்கை என்ன பண்ணுதுன்னா, இயற்கை தனக்கான இனவிருத்தி பண்றதுக்காகத்தான் இயற்கை விதையை கண்டுபிடிச்சது. இப்ப ம். நமக்கு வந்து விந்து பைங்கிறோம். பெண்களுக்கு சினைப்பைங்கிறோம். பெண்களுக்கு சினைப்பை, சினை முட்டை. ம். ஆண்களுக்கு விந்து பை. இது எதுக்காக விந்து பை பெருசுன்னு கேட்டீங்கன்னா, இனப்பெருக்கம் பண்றதுக்கு தானே. ஆமா. இயற்கை என்ன பண்ணுச்சு? விதைகளை உற்பத்தி பண்ணுச்சு. இனப்பெருக்கம் பண்றது தானே. சரியா? ஆமா. இது அடிப்படை. ம். இயற்கை என்ன பண்ணுதுன்னா, அந்த யாரு விதையை திங்கிறானோ அவனுக்கு நோய் வந்து சாகட்டுன்னு சாபம் விடுது. புரிஞ்சுக்கணும். யாரு விதை திங்கிறாங்களோ, விதையை திங்கிற பூரா நோய் வந்து சாகணும். விதையை திங்கிற பூரா ம். ம். அந்த அந்த விதையில தான் சார் ஆ அடுத்து இந்த குழந்தை பிறக்கறதுக்குள்ள கருவ அந்த விதைக்குள்ளதே அடக்குறேன். அதனாலதான் யாரும் திங்க கூடாதுங்குது. அது உயிரை எப்படின்னா உற்பத்தி சொல்லி முடிச்சுக்கிறேன். உயிரை உற்பத்தி செய்கிற உணவுப் பொருளை நீ சாப்பிடக்கூடாதுன்னு அர்த்தம். உணவுலதான் கரு உற்பத்தி ஆகுது. அந்த அந்த உணவு போய் ரத்தமா மாறி விந்துவா மாறி அந்த உணவு தான் அப்ப ஒரு நாள் அதாவது வந்து எப்படின்னா ம், இப்ப ஒரு இந்த இந்த வருஷத்துக்குள்ள அந்த குழந்தை அவங்க தாய் தந்தையருக்கு உண்டாகணும்னா ம், அந்த நாள் எல்லாம் வந்து ம், அந்த நாளுக்குள்ள நம்ம ஏதோ ஒரு உணவு சாப்பிடுறதுக்குள்ள உள்ள போயிருது. ம். சரி. இப்ப நீ புரிஞ்சுக்கிட்டா அந்த சரி. நீங்க சொல்றது ம் புரிஞ்சுக்கிட்டா அந்த சரி. உள்ள அதாவது போய் அந்த அதுலதான் அந்த கரு உண்டாகுது அந்த குழந்தையோட சரி. அதெல்லாம் அப்புறங்க. தந்தையில இருந்து. உணவு என்பது ம் வேறு. அந்த விதை என்பது இந்த விதை ஏன் ஏன் வந்து விதை ஏன் வந்து அந்த விதை சாப்பிட்றப்ப ஏன் நோய் வந்து சாகுறேன்னா, விதை வந்து விஷத்தை வைத்திருக்குன்னு புரிஞ்சுக்கணும். விதை என்பது விஷம்னு அர்த்தம். விதையினாவே விஷம் தான். விதையினாவே விஷம். நீங்க வெறும் வாயில எந்த விதையும் திங்க முடியாதுங்க. முருங்கை விதையை திங்க முடிஞ்சுதா? செய்ய முடியாது. மாங்கோட்டையை தின்னு பாருங்களேன். எந்த விதையும் திங்க முடியாதுங்க. எந்த விதையும் கசப்பு தான். கடுமையான விஷத்தன்மையுடையது. அதை சாவடிக்கிறதுக்காக இயற்கை நம்ம பண்ணி நாம என்ன பண்றோம்? ருசியை போட்டு திங்க ஆரம்பிச்சுட்டோம். என்ன போட்டு? ருசியை போட்டு திங்க ம் ஆரம்பிச்சுட்டோம். எந்த விதையும் நேர்ல திங்க முடியாது. வேர்க்கல்ல வாயில போட்டாக்க பித்தம் வந்துடும். வறுத்து தின்னு சக்கரை கொடுத்தா ருசியா இருக்குதுங்கிறோம். இதெல்லாம் வந்து ஆளை ஏமாத்திருக்க. அதனால வேர்க்கல்லையோடு பழம் வச்சு சாப்பிடுறது, வேர்க்கல்லையோட சக்கரை வச்சு சாப்பிடுறது. புரியுதுங்களா? அந்த அந்த ஏமாத்த. அப்போ இயற்கை என்ன பண்ணுதுன்னா, இந்த இடத்துல சொல்றாரு, நாம் விஷ பொருளை வெளியேற்ற வேண்டிய விஷயம் எங்க வந்துச்சு? இங்க பாருங்க. என்ன சொல்றான்? நமது உடலில்
பல விஷப் பொருள்கள் உள்ளே தங்கி இருக்குன்னா அந்த விஷம் எங்கிருந்து வந்துச்சு? உள்ளுக்குள்ளைங்க. விஷம் எங்கிருந்து நம்ம வந்துச்சு? உள்ளதான் இருக்குதுங்க. எங்கிருந்து போச்சு அது? உணவுல இருந்து. அது புரியுதான்னு கேக்குறேன். தேவி ம். புரியுதா? நீங்க தேங்காத ம். எண்ணெய் என்ன, மாங்காத எண்ணெய் என்ன? ம். அது எங்க என்னவா எல்லாமே தங்குதுன்னா எல்லாமே விஷமா தங்குதுன்னு அர்த்தம். விஷம் எங்கிருந்து வந்துச்சு? உள்ளுக்குள்ளதானுங்க. உணவு தான். விஷம் எங்கிருந்து வந்துச்சுன்னு கேட்ட விஷம் எங்கிருந்து வந்துச்சுங்க? நம்ம உணவுல சாப்பிடுற இருந்து உணவு வருது. தான். உள்ளுக்குள்ள இருந்து ம். வரல, வெளியிருந்து உள்ள போச்சுன்னு சொல்லுங்க. வெளியிருந்து உணவு வழியா. அவர் புரிச்சுக்கிட்டாரு. இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் உங்களுக்கு புரியறதுக்கு. விஷம் எங்க ம். இருந்ததுன்னா வெளியிருந்து உள்ள போச்சு. அப்ப வெளியிருந்து எப்படி தின்னீங்க? வாய்விலே தானே தின்னீங்க எல்லாமே. ஆமாங்க. அது போய் ம். உள்ள தங்கிடுச்சு. அது போய் உள்ள தங்கிருச்சுங்க. நீங்க தங்கிடுச்சு. அந்த அது ஏன் உங்களுக்கு புரியலன்னு கேக்குறேன். அதுதான் ஏமாத்து வேலை. அதுதான் இயற்கை உணவு. இயற்கை உணவும் குற்றம்தான். இப்ப இயற்கை உணவுன்னு சொல்றோம் இல்லையா? இட்லி எங்க இருந்து ஆமாங்க. வந்துச்சு? இயற்கை உணவு தானே. அங்க ம். இயற்கை இல்லாம இட்லி எங்க இருந்து வரும்? நீ இட்லிங்கிறது நீ சமைச்சிட்ட. இட்லிக்கு மூலப்பொருள் என்ன? இட்லிக்கு மூலப்பொருள் என்ன? இட்லிக்கு மூலப்பொருள் அரிசி. பார்த்தீங்கன்னா அரிசி, அப்புறம் உளுந்து என்னென்னமோ போடுறீங்க. அரிசி தான் 98 விழுக்காடு அரிசி தான். அரிசி எங்க இருந்து வந்துச்சு? இந்த வானத்துல இருந்து வந்துச்சு. ஐயோ! அது இயற்கை உணவு தான் ஐயா. சட்னி எங்க இருந்து வந்துச்சு? சட்னிக்கு தேங்காய் எங்க இருந்து வந்துச்சு? மிளகாய் எங்க இருந்து வந்துச்சு? கடுகு எங்க இருந்து வந்துச்சு? கடலப்பருப்பு எங்க இருந்து வந்துச்சு? அத போட்டு தாளிச்சு தானே சட்னி தயாரிக்கிற. அப்ப அது இயற்கை ம். உணவு தானே. யார ம். ஏமாத்துறீங்கன்னு கேக்குறேன். ம். யாரை ஏமாத்துறீங்க? இயற்கை உணவு சாம்பார் சட்னிக்கு பருப்பு குழம்பு வச்சு திங்கிறீங்க. பருப்பு குழம்பு எங்க இருந்து வந்தது முண்டம்? புளி எங்க இருந்து வந்தது? ம். பருப்பு எங்க ஏன்டா எல்லாமே இயற்கை உணவு தான்டா முண்டம். அது என்ன சூரியன் சமைத்த உணவு பழங்கள். சூரியன் சமைத்த உணவு அது பழங்கள். அதெல்லாம் சரிங்க. அது சமைச்ச உணவு ரைட்டுங்க. அரிசி எங்க இருந்து வந்துச்சு? அது சூரியன்ல அரிசி எங்க இருந்து வந்து இது எல்லாமே சூரியன் தான் வச்சுக்கலாமே. அப்ப எல்லாமே இயற்கை உணவு தான். எல்லாமே இயற்கை தான். அரிசி எங்க இருந்து வந்தது? இயற்கை தான். இப்ப நல்லா புரியுது. ஆனால் இங்க நம்மள ஏமாத்தி இருக்கானே இயற்கை உணவுன்னு சொல்லிட்டு நம்மள ஏமாத்தி இருக்கான். திருட்டு பயலுக. இயற்கையாது புடலங்காயாது. எல்லாமே விஷம்தான். இப்ப புரியுதா? அப்ப மண்டையில அடிக்கிறேன் நானு. எல்லாமே விஷம்தான்டா முண்டம். விஷத்த தின்னு ம். போட்டு அது மாங்காய் தானே நல்லா இருக்குது. தேங்காய் போடா வெண்ணெய். என்கிட்ட மாங்காய் தானே ஒரு போட்டு கிட்னி ம். ஃபெயிலியர் எனக்கு வந்துச்சு. அந்த இது தேங்காய் தின்னு தின்னு எல்லாம் கிட்னி ஃபெயிலியர் ஆகி போச்சு. மலச்சிக்கல் உண்டாக்குங்க. ம். தேங்காய் தின்னா அப்படியா? மலச்சிக்கல் வரும். தின்னு பாருங்க நெஞ்சுக்கறிக்கு இங்க உங்க ஒரு முடி தேங்காய் தின்னு பாருங்க நெஞ்சுக்கறிக்கு குசு பயங்கரமா வரும். குசு பயங்கர நாத்த பெண வெளிக்கு போய் பாருங்க புட நாத்தம் அடிக்கும். பழம் தின்னு பார்த்தா நாத்தம் அடிக்காது. தேங்காய் தின்னு வெளிக்கு போய் பாருங்க நாத்தம் அடிக்கும். என்னது? ம். நாற்றம் அடிக்குங்க. இப்ப நாற்றம் அடிக்கிறது போய் எப்படி உயர்ந்ததுன்னு சொன்னீங்க? யார் சொன்னாங்க? இப்ப அது போய் எப்படியெல்லாம் போய் சொல்லி சரி இது விட்டுருங்க. அது மனிதன் தவறு செய்யக்கூடியவன் தான். மனிதன் தவறு ஆனால் அது ஆனால் அது ஏன் உணரலைன்னு கேட்டீங்கன்னா அந்த மயக்கம். இப்ப நான் வந்து உடற்பயிற்சி பண்றேன். இப்ப நான் வந்து இந்த உணவு பயிற்சி சுத்தம் பண்றேன். ஏன் என் வீட்டுக்காரர் செய்யலைன்னா மயக்கம். ஏன் என்னோட ம். குழந்தைகளை அரைங்குறையுமா செய்யறாங்கன்னா மயக்கம். நாளைக்கு பிரச்சனை வரப்ப நீ மாட்டிக்குவே நீ. என்ன தப்பிச்சுக்குவாங்க. இப்ப நீங்களாம் தப்பிச்சுக்குவீங்க. நீங்க அரைங்குறையுமே செஞ்சுட்டு இருந்தாவே தப்பிச்சுக்கலாம். நாம முழுசா இப்ப நாம காட்டிலே உட்காந்துருக்கிறோம். இல்ல குகையில உட்காந்துருக்கிறோமா? நாம வீட்டுல உட்காந்து எல்லாரும் வர்றாங்க போறாங்க. அவங்களுக்காக ஏமாத்துறோம். அவங்க வந்து காப்பி குடிக்கிறோம். அவங்க கொடுக்குற டீ குடிக்கிறோம். எலுமிச்சை சாப்பிடுறோம். வாழைப்பழம் சாப்பிடுறோம். அவுள் போடுறோம். இதெல்லாம் காட்டுல கிடைக்குமா? நீ நினைச்ச மளிகை கடைக்கு போய் ம். வாங்கி தின்னுக்கிற. மளிகை கடைக்கு போற கையில் காசு இருக்கு. நேரா போற. எல்லாம் வாங்கி வாழைப்பழம் நேரா உங்க வீட்டுக்கே வருதா? நீ கடையில போய் பணம் இருக்கிற ஆணவத்துல காட்டுல எந்த வாழைப்பழம் வரும் எந்த கொய்யா காட்டுல ஒரு இலவும் இருக்காது. காட்டுல என்ன இருக்குது? இப்ப காய்ச்சி காய்ச்சி தொங்குதா? நல்ல பொய் எத்தனையுமே காத்துல ஒண்ணும் கிடையாது. நல்ல மழை நீர் இருக்கு. அது தேர்ந்தெடுத்து போவாங்க. மழை நீர் இருக்கிற இடத்துலயும் அருவி இருக்கிற இடத்துலயும் குகை இருக்கிற இடத்துல தேர்ந்தெடுத்து தான் போனாங்க. சும்மா போய் மொட்டை காட்டுல அப்படியே பாறை மேல உட்காந்து எவனு உட்காந்துட்டு இருந்தா? எல்லாம் பொய் எத்தனையுமே. எல்லாம் குகையில தானே உட்காந்துட்டு இருந்தீங்க மாவன. ஏன் வெயில் உட்காருங்களேன். எந்த சாமியாராவது வெயில்ல உட்காந்துக்கிறான்னு பாருங்க. ம். நல்ல நிழலாட உட்காந்து குகையில தானே உட்காந்துருந்தீங்க திருட்டு. அப்பவும் குகையில தானே உட்காந்துருந்த.
வெயில மொட்டைப்பால் உட்கார பார்க்கல, செத்து சுடுகாடேற மாட்டேன். என்னது இப்போ புரியுதா? இந்த கேள்வியே நம்ம கேட்கவே இல்லை. இந்த கேள்வியை நானே கேட்டிருக்கிறேன். ஏன்டா சாமியாருங்கிற வெயில் உட்காந்துட்டு வருஷ கணக்கு வெயிலே ஏற பாக்குறேன், செத்து போயிடும். 2 நாள் சுக பிடிச்சி செத்து போயிடுவோம். 2 நாள் தான். 2 நாள் வெயில் உட்காந்துட்டு என்ன ஆகும்? பைத்தியம் கூட நிழல்ல தானே கிடக்குதுங்க. எந்த பைத்தியம் வெயில்ல கிடக்கு? பைத்தியம் கூட சாக்கடைக்குள்ளேயும் பேருந்து நிலையத்துல குடிசைக்குள்ளேயும் இருட்டு நிழல்ல தானே கிடக்குது. வெயில கிடந்து என்ன ஆகும்? செத்து போயிடுவோம். புரியுதா? அப்ப இதுல இருந்து எல்லாமே இயற்கையிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளுகிறது. இயற்கை என்பது இயற்கை என்பது கூட கொடூர தன்மையுடையதுதான். வெயில் என்ன காய்ச்சி காய்ச்சி அசுங்கிறோம் இல்லையா? ஐயோ வெயில் அடிக்கிறப்ப தாங்க முடியலைங்க. சரியா? முதலில் காலை பல் துலக்கியது முதல் எந்த உணவையும் எடுத்துக்கொள்ளாமல் டீ காபி உட்பட அனைத்தும் அருந்தக்கூடாது. அதாவது நீங்க சோதனை செஞ்சு பாக்குறீங்க, உங்க உடம்பு நீங்க மருத்துவரா மாறுறீங்களா? இவ்வளோ நோய் காரணமே அந்த விஷத்தை எடுக்கணும் தான். அப்ப விஷத்தை எடுக்கிறதுக்காக விஷத்தை போடாம காலையில காப்பி குடிச்சா விஷமா மாறுது. ஆனா காப்பி ருசியா இருக்கு. காப்பி எங்க இருந்து வந்துச்சு? அது இயற்கை உணவு தான். யாரா கண்டுபிடிச்சாங்க? எல்லாம் இந்த 50 வருஷத்துக்கு கண்டுபிடிச்சதுதான். காப்பிங்கிற பழக்கம் உலகத்துல கிடையாதுங்க. இந்த வெள்ளைக்கார முண்டை அறிமுகப்படுத்திருப்பாங்க. வெள்ளைக்கார முண்டை வந்தது நாட்டுக்கு எடுத்தது. சாராயத்தை யாரு பழக்கினது? காபி, டீ, பீடி, சிகரெட் சிகரெட் யாரு பழக்கி விட்டாங்க? அப்ப இதெல்லாம் அவங்க கண்டு பர்கரு, மயிறு, மட்டை, ரொட்டி, பிஸ்கட்டு, கேக்கு, புண்ணாக்கு, புடலங்காய், ஐஸ்கிரீம், மயிறு இதெல்லாம் எவன்டா படைக்க விட்டு? எல்லாம் அவன் படைக்க விட்டு போயிட்டான். நாசம் பண்ணிட்டு போயிட்டான். 24 மணி நேரம் காப்பி குடிச்சிட்டே இருக்கிறீங்களே, இதுல யாரு படைக்க விட்டாங்க? இந்த மாதிரி பால் குடிக்கிற பழக்கம் உலகத்திலே கிடையாது. இப்ப பாரு, எப்ப பாரு பால் இளவு பால் வந்த உடனே பால் இளவு தான். இப்ப நம்ம சின்ன பிள்ளையில எங்க ஊர்ல எல்லாம் இந்த பொரோட்டா கடையே இருக்காது. பொரோட்டா கடையே இருக்காது. கரெக்ட். காப்பி கடை 1 2 இருக்கும். அந்த இட்லி தோசை விற்பாங்க. பொரோட்டான்றது இருக்கு. இன்னைக்கு பாருங்க, 100 அடிக்கு ஒரு பொரோட்டா கடை இருக்கு, 10 அடிக்கு 1. வயிற்று வலின்னு சொல்லி அப்ப எங்க பாட்டியா சொல்ல, அதெல்லாம் சாப்பிடாத, வயிற்று வலிக்குன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் சாப்பிடாதே, ஜீரணமாகாது, வயிற்று வலிக்கு பெரியவங்க சொல்லுவாங்க. அப்பெல்லாம் சொல்லுவாங்க, இதெல்லாம் ஜவ்வு மாதிரி இருக்கும், ரப்பர் மாதிரி இருக்கும், அது திங்காதுன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல கேள்விப்பட்டிருக்கேன். அதெல்லாம் கேரளால கேரளாதான் பயங்கரமா இன்னைக்கு காலையில விடியவே அடிக்கிறாங்க. ஆமா, பொரோட்டாவும் கடலைக்கறின்னு சொல்லி, பொரோட்டா முட்டைக்கறின்னு சொல்லி அவ்வளோ ரொம்ப கொடுமையான உணவு. அவனுக்குதான் பழக்கி விட்டானுங்க, உலகத்துக்கு பூரா பழக்கி விட்டானுங்க. எல்லாம் வீணா போன எல்லாம் மாபுது. சரி இருக்கட்டும், அதெல்லாம் இருக்கட்டும். இதனால் விஷப்பொருள்கள் சிறுநீர் மூலமா கொஞ்சம் கொஞ்சம் வெளியேறும். இதே போல தொடர்ந்து வந்தால் உணவின் மீது உங்களுக்கு ஆசை குறைந்து விடும். அதாவது இந்த பயிற்சி, எனக்கு அந்த உணவுங்கிற ஆசை வந்து குறைஞ்சு போச்சு. அப்படியே போட்டோம்னா சுப மாதிரி போட்டுட்டு அது மாதிரி சுத்தப்படுத்திட்டோம்னா அப்படியே மறைய இந்த உடம்பு வந்து கரைஞ்சிட்டு வந்து நிற்கும். இந்த காலகட்டத்தில் உடல் எடை குறிப்பிட்ட அளவு அவரவர் உடல் எடை பொறுத்து குறையும். பின்னர் ஒரு கட்டத்தில் உடல் எடை குறைவது நின்றுவிடும். ஏனெனில் தாங்கள் சரியான எடையில், அதாவது 50ஆம் பக்கம் மேல ஒரு கட்டத்தில் எடை குறைவது நின்றுவிடும். ஏனெனில் தாங்கள் சரியான எடையில் உள்ளே எந்த நச்சப்பொருட்கள் இன்றி தூய்மையான உடலை, கிளீன் பாடி பெற்று விட்டீர்கள் என்று இதன் அர்த்தம். பின்னர் தொடர்ந்து நீர் உண்டால் உடல் எடை குறையாது. அப்ப நன்கு சுத்தமாய் வந்ததுக்கு அப்புறம்தான் நீங்க நீர் பயிற்சிக்கு வர வேண்டும். இந்த பயிற்சிக்கு நீர் பயிற்சிக்கு வர வேண்டும். சரி, குளிக்க வேண்டும், பல் துலக்க வேண்டும். 50ஆம் பக்கம் மேல, வணக்கம், 50ஆம் பக்கம் மேல ஒருவேளை வணக்கம், அந்த 50ஆம் பக்கம் மேல படிச்சீங்கன்னா முதல்ல பல் துலக்க வேண்டும், அப்புறம் வந்து குளிக்க வேண்டும், பல் துலக்க வேண்டும் என்ற நிலை, அந்த நிலை கூட. ஏன்னா அழுக்கு இல்லாத நிலையில், அழுக்கு வந்து பிசுப்போ ஒரு கடுமையா இருந்தாலும் உடம்பு எச்சரிச்சிடும். இப்ப அழுக்கே இல்லாத நேரத்துல, அந்த அந்த நாற்றம் இல்லாத பொழுது இயற்கையாகவே குளிக்கணுங்க என்ன வராது. இயற்கையாகவே குளிக்கணுங்கிற என்ன வராது, அது இயற்கையாக வந்துடும்.
இப்ப பூவுக்கு எதுக்கு பத்தி பத்த வைக்கிறான்? பூவுக்கு எதுக்கே சந்தனம் பூசுறான்? பூவே மணக்குது இல்ல. ஒரு மல்லிகைப்பூ இயற்கையா மணக்குது. ஒரு ரோசா பூ இயற்கை, அதுக்கு எதுக்கே மேல வாசனை அடிக்கிறீங்க? அதே மாதிரிதான். அப்போ இந்த உடம்பு சுத்தமா இருக்கிறப்போ எந்த வகையான வாடையும் இருக்கிறது இல்லையே. ம். ஆச்சரியமா இருக்குது. என்னது? ஆமா. நீங்களே சொல்றீங்க இல்லையா, நாற்றம் போயிடுச்சு. அந்த அந்த முடி திருத்த போகும் பொழுது, போகின்ற பொழுது என்ன சொல்றான்? முடி திருத்தம் சொல்றான், என்ன ஐயா. சொல்ற என்ன உங்ககிட்ட எந்த வாடையும் இல்லைன்னு அவன் கேட்டான். அப்பா ஆ, ஒரு ஆள் வேற ஒரு ஆள் வாய் நாத்தம் அடிச்சுட்டான். ஆ, என்ன நீ இவ்வளவு நாள் சாப்பிடாம இருக்கீங்க ஒண்ணும் இல்ல, நான் என்னமோ நினைச்சேன். ம், உங்ககிட்ட எந்த கெட்ட வாடன்ற ஒரு நூறு கூட இல்லையே, இது எப்படி அப்படின்ற. ஆ, அப்ப குடல் சுத்தமா இருக்குப்பா, அதனாலதான் அப்படின்னு சொன்னேன். அது correct. ம். அவன் கண்டுபிடிச்சிட்டான் பாருங்க, அவனுக்கு தெரியுது இல்ல. இதே ஆ, இந்த டாக்டர் இருக்கானே, சாதாரண மருத்துவர் இருக்காரு, உலகத்திலே கொலகார பயலுக்கு டாக்டர்கள் தான். ஆமா. அதாவது வள்ளுவர் சொல்றாரு, 4 யமன்கள்ங்கிற பாருங்க. இது ஒரு அற்புதமான இது. உலகத்தை 4 யமன் இருக்கிறான். உங்களுக்கு தெரிஞ்சு ஒரு யமன் ம். சொல்லுங்களா பார்க்கலாம். நீங்க சொல்லுங்க தேவி, உலகத்துல 4 யமன் இருக்கான். ஒரு யமன் சொல்லுங்களா பார்க்கலாம். மருத்துவருங்களா? மருத்துவர் யமன், சரியா சொல்லிட்டீங்க. அடுத்தது கூட இருக்கிறவங்களா? கூட இருக்கு உணவு தானுங்க ஐயா விஷமா உள்ள போடுறோம், அது நோயா மாதிரி கொல்லுதுங்க. அப்ப சரி, இப்ப ஓரளவுக்கு புரிஞ்சுட்டீங்க. இப்ப 4 யமன்ல மருத்துவர் மனம் யமன். சரி. மனம் மருந்து மனம் மருந்து ஆ, மருந்து ஒரு யமன். மருந்து ஒரு யமன் 2. மனம் மனம் மலச்சிக்கல் வாய் ஒரு யமன். மலச்சிக்கல். ஏற்கனவே வாய் பாடம் வாய் இல்ல 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 கூட இல்ல இருக்கிறவங்களா? கூட இருக்கிறவங்களா? அது இல்ல அது இல்ல சொந்தக்காரன் இல்ல, சமூகமா சமூகமா இல்ல இல்ல. நீங்க சொன்னீங்க இல்லையா, மனிதனே யமன். ஓ மனிதனே ம். யமனுங்களா? ம். மனிதன் வந்து எப்படிங்க ஐயா? எப்படின்னா, நீ நோயாளியா மாறிடுற இல்லையா, நோயாளியா மாறுறப்ப நீ ஆமாங்க. யமனா மாறிடுற. ம். சரி. நீ நோயாளியா மாறிட்டாவே யமனா மாறிடுற இல்லையா. இப்ப நோய் வந்து தானே சாகுற. ஆமாங்க. ம். அதுக்கு பேர் தமிழ்ல உற்றவன் பேரு. உற்றவன் என்று சொன்னாலே நோய் வந்தவன் அர்த்தம். நோய் சரி. வந்துட்டாவே நீ யமன்ட்ட போறேன்னு அர்த்தம். யமன்ட்ட போறதுக்கு விரைவுபடுத்துறதா மருத்துவர். யமன்ட்ட போறதுக்கு விரைவுபடுத்துறவங்க தான் மருந்து. யமன்ட்ட போறதுக்கு விரைவுபடுத்துறவங்க தான் மருந்துவே தின்னுட்டு இருக்கிறவங்க. என்னது? ம். அப்ப 4 ஆச்சு. அப்ப நோயாளி, மருத்துவன், மருந்து, மருந்தையே திங்கிறது. இந்த 4மே யமன். இப்ப புரியுதா? இப்ப திருப்பி ம். சொல்லுங்க. நோயாளி, மருந்து, நோயாளி, மருத்துவன், மருத்துவன், மருந்தையே பின்பற்றுறது. சாமி. இப்ப அன்னைக்கா நம்ம ஹோமியோபதியில ஆ, 20 வருஷத்துக்கு மேல மருந்து சாப்பிட்டிருப்பேன். ஆ, டெய்லி 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 வாரம் மருந்து வாங்கிட்டு வந்து ஆ, 20 வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, ஆ. எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. இந்த அழுத்தம் போகவே இல்லை. அப்ப அப்ப இந்த இந்த அழுத்தம்ங்கிறது 40 வருஷமா உங்களுக்கு இருக்குது இல்லையா? அட கொடூரம். அப்ப அவன் உலகத்திலேயே 40 வருஷமா இருக்கு. அப்பா 40 வருஷமா இருக்கு. ஆ, 30 வருஷமா இங்கிலீஷ் வைத்தியம், அந்த வைத்தியம், ம். எதுலையுமே இங்கிலீஷ் வைத்தியம் போகும்போது தூங்குறதுக்கு தூக்கம் வரலைன்னா தூக்க மாத்திரை கொடுத்துருவாங்க. ஐயோ கொடுமை. சரி சரி. அதுல கொஞ்சம் அப்படியே வண்டி ஓடிச்சு. ஆ, இந்த தூக்க மாத்திரை இப்படி அப்படின்னு சொல்லி இந்த ஹோமியோபதிக்கு மாறினேன். ஆ, அதுல போனா தூக்க மாத்திரையில தூங்க வச்சிருவாங்கன்னு நினைச்சு ஆ, அங்க போனா அதை விட இது எங்கடா இருக்க அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே, ஆ, அதிசயம் எங்க இருக்குன்னு பார்க்க போனா இது ஆ. அதை விட அதிசயமா இருக்கு. அந்த மாதிரி இங்க போனா இங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். ஆ. எல்லாம் வருது மண்டை எழுத்து நிக்கவே இல்லை. அப்பா கொடூரம். இதுதான். எவ்வளவு வருஷம் கடுமையா, அதாவது வகுரன் ட்ரிபிள் மண்டையும் ட்ரிபிள். அப்பா வயிறும் கெட்டு போச்சு, மண்டையும் கெட்டு போச்சு. ரெண்டு சரியா ஒரே நேரத்துல கெட்டு போகுது.
அதாவது எப்படின்னா அந்த கேஸ்ட்ரிக் அல்சருக்கு தான் ஊசி போட்டது. ஐயோ. ஊசி போட்டு ரியாக்ஷன் ஆயிடுச்சு. சரி. மண்டை கடக்கன்னு விழுந்துருச்சு இப்படி. ஓ, அப்படியே கேள்வி வந்து ஆள் செத்துட்டான்னு நினைச்சிட்டாங்க. வீட்டுல பூரா அழுக ஆரம்பிச்சுட்டாங்க. வீட்டுல பூரா செத்து போச்சு ஆளு, அவ்வளவுதான், ஆயுசு முடிச்சு அந்த ஊசி போட்டதுல. சரி. அந்த இப்படி நிக்க ஸ்ட்ரெயிட்டா இருக்கும் இந்த கழுத்து, அப்படியே குறைஞ்சு கீழே விழுந்துருச்சு அந்த ஊசி போட்டதுல. நரம்பு மண்டல கொடூர நரம்பு மண்டலத்தையே பாதிச்சு படுபாவி. அப்ப எத்தனை வருஷமா இது நானு நரம்பு மண்டல பாதிப்போடு இருந்திருக்கேன்னு பாருங்க. கொடூர கொடூர. எப்படியோ இன்னைக்கு வந்து உங்ககிட்ட பழையபடி வந்து கற்று இது வரைக்கும் ஏதோ இருந்து அதை சரி பண்ணணும் விதி இருந்திருக்கு. அதனாலயே இன்னைக்கு வரைக்கும் உயிரோடு இருந்திருக்கேன். இதுலயும் கொடூரம் அந்த கழுத்து விழுகும்போது என் பையன் 8.5 மாசம் வகுத்துல வேற இருக்கான். உங்க அம்மா வகுத்துல 8.5 மாசத்துல இருக்கான். இப்ப வந்து நான் செத்து இருந்தேன்னா அப்பனையே பார்த்திருக்க முடியாது. சரி 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 சரி. அதுக்கடுத்து 2வது பையன் பிறந்து எப்படியோ அவன் 2 பேரும் இன்ஜினியர் படிச்சு இப்படியே போய் ஏதோ வண்டி ஓடிருச்சு. ஆனா அந்த மருந்து சாப்பிட்டுக்கிட்டே வண்டி ஓடிக்கிட்டே இருக்கு. ஆனா அந்த மாமிசம் திங்கிறது எல்லாமே சாப்பிட்டாச்சு. சிகரெட்டு சாப்பிட்டாச்சு, சாராயம் சாப்பிட்டாச்சு, எல்லாம் சாப்பிட்டாச்சு, எல்லாம் விட்டு தொலைச்சாச்சு. இந்த மண்டை வலி போகல. இப்ப வந்து உங்ககிட்ட வந்த பிறகுதான் அது குறையுது. சரி, நேத்து ஓரளவுக்கு தூங்குனீங்களா? நான் நேத்து 4 மணி நேரம் நல்லா தூக்கம் வர ஆரம்பிக்குது சார். அதாவது வந்து இன்னும் இந்த தூங்கணும்னு அப்படி தூங்கி காலையில ஃப்ரெஷ்ஷா எழுந்திருப்போம்ல, அது இன்னும் வரல. இப்ப கொஞ்சம் முயற்சி பண்ணுது, உடம்பு முயற்சி பண்ணுது, தூக்கம் வர்றதுக்கு முயற்சி பண்ணுது. இன்னைக்கு தண்ணியிலே போடுங்க. 3 நாள் தண்ணியில போடுங்க, 72 மணி நேரம் தண்ணியில போடுங்க. சரி சார், சரி சார். சரி, குடிக்க வேண்டும். ஒருவேளை உணவு உண்ண நேர்ந்தால் பரவாயில்லை, சாப்பிடுங்கள். ஆனால் மீண்டும் முட்டைக்கோஸ், மாங்காய் சாப்பிட்டு உடலை சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். எத்தனை வேளை உங்களால் நீர் மட்டும் அருந்தி இருக்க முடியுமோ அதுவரை அதற்குரிய நன்மை கிட்டும். எந்த அளவுக்கு நீங்க தண்ணீரை அருந்து இருக்கிறீங்களோ, இப்ப உடம்பு சுத்தமாயிருச்சு, சுவாசத்தை, உலகமே சுவாசத்தை இயங்கிட்டு இருக்குது. இப்ப நம்ம சுவாசத்தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஏன் சாகுல? இவ்வளவு உணவு குறைச்சிருக்கமா ஏங்க சாவு வரல? விஷத்தை குறைச்சிருக்கிறீங்க நீங்க. உணவுங்கிற பேர்ல விஷத்தை குறைச்சதுனால விஷம் உங்களை கொலை செய்யவில்லை, விஷம் உங்களை அப்ப எந்த அளவுக்கு விஷம் சாப்பிடாம இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல. விஷம் சாப்பிட்டானே செத்து போறீங்க. எந்த அளவுக்கு விஷத்தை குறைச்சிக்கிறீங்களோ, நெற்றிக்கண்ணை திறப்பனும் குற்றம் குற்றமே, அனைத்தும் விஷம்தான் என்று முடிவு செய்து கொள்ளுங்கள். அனைத்தும் இதைத்தான், அதாவது இதைத்தான் வெங்கடேசன் சொல்லியிருப்பாரு. அதாவது இவட என்ன சொல்றாருன்னா, எல்லா அருந்தியது அற்றது, எல்லா வகை உணவுகளுமே, உலகத்தில் பூமியில விளையிற அனைத்து வகை உணவுகளுமே, பூமியில விளையிறது, பூமிக்குள்ள விளையிறது எதுவுமே இருந்தாலும் சரி, நடமாடும் விலங்குகள், தாவரங்கள், எதுவா இருந்தாலும், விதை சதை, அவ்வளவுதான். விதை அருமையா பிடிச்சிட்டீங்க. விதையும் சதையும் எந்த வகையில சாப்பிட்டாலும் அது ஏதோ ஒரு வகையில் ரத்தத்தையும் பெருங்குடலையும் கெடுத்து விடும். நல்ல மண்டை வைத்திங்க. நீங்க உலகத்துல விதை அடிப்படை கொண்டது அத்தனையுமே, உலகத்துல சதை அடிப்படை கொண்ட அத்தனையுமே, சதையிலிருந்து தான் உயிர் வருது, விதையிலிருந்து தான் உயிர் வருது. புரியுதா? இந்த விதையிலிருந்து வரக்கூடியது பாத்தீங்கன்னா கீழே, விதையிலிருந்து வரக்கூடியது பாத்தீங்கன்னா கீரை, தலைகள். விதை வந்து தலையா மாறுது, விதை வந்து தலையா மாறுது. தலை வந்து குடலை சுத்தம் பண்ணும். பாருங்க, அருமையான கண்டுபிடிப்பு. தலை என்பது, கீரை என்பது குடலை சுத்தம் பண்ணும். இதை கண்டுபிடிச்சாங்க பாருங்க. கீரை எதுக்குப்பா சாப்பிட்றது? உண்மையாலுமே கீரை எதுக்குப்பா சாப்பிட்றது? வயிறை சுத்தம் பண்றதுக்கு தாங்க கண்டுபிடிச்சானுங்க. வயிறை சுத்தம்,
வேற ஒண்ணும் இல்ல. அது சுக்குட்டி கறியா இருந்தா என்ன, அது முருங்கை கறியா இருந்தா என்ன, பசலைக்கறியா இருந்தா லட்ச கோடிக்கணக்கான கீரை வகைகள் இருக்குது. எல்லாமே கீரை தான். அந்த கீரை அந்த வாயில இறப்பையில சுரக்கிற விஷத்தை வேகமா இழுத்துட்டு வெளியே போகணும் அப்படிங்கிற அந்த குழந்தைகள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ ஒரு குழந்தை காட்டுல ஒரு குழந்தை பிறந்துருச்சு, தாய்ப்பால் குடிச்சு வளருது. அதுக்கப்புறம் பல்லு முளைச்சதுக்கு அப்புறம் அந்த அம்மா கீரையை மட்டும் வேக வச்சு ஒரு வயசு 1.5 வயசு ஆனது அப்புறம் கீரையை மட்டும் வேக வச்சு கடைஞ்சு கொடுத்துட்டே வந்தா அப்படியே இந்த விஷம் கீழே போயிட்டே இருக்கும். அந்த குழந்தை சுறுசுறுப்பா வளரும், இயற்கையோட வளரும், பயங்கர அறிவுள்ள குழந்தைய மாறிடும். நாளைக்கு எதிர்காலத்துல விண்வெளியில வீடு கட்டி வாழ்றப்ப அங்க ஒன்னும் கிடைக்க போறது இல்ல. கீரையை தான் முதல்ல இப்ப கீரையை தான் முளைக்க வச்சிருக்கானுங்க. விதை முளைக்குதா கீரை முளைக்குதான்னு கண்டுபிடிச்சாச்சு, கீரை முளைக்குதுன்ட்டானுங்க. இதைத்தான் நம்ம செய்ய போறோம். இன்னைக்கு 1000 ஆண்டுக்குள்ளேயாவது இதை செஞ்சுதான் தீரணும். அதுக்காக இப்ப நம்ம உடம்பு தயாரிக்கிறோம். நாளை என்ன ஆகுங்கிறதுக்காக இப்பவே நம்ம உடம்பை தயார் பண்றோம். அதாவது வெங்கடேசன் சொல்றாரு, அட்டாங்க யோகத்தில் 2வது படி நியமத்தை செய்து என்ன சொல்றாரு, அட்டாங்க யோகம் 2வது படி பின்னாண்ட பக்கம் அட்டையில 2வது பாயிண்ட் என்ன சொல்றாரு, அட்டையில பாருங்க 2வது பாயிண்ட். இதற்கு அட்டாங்க யோகத்தின் 2வது படியில் உள்ள நியமத்தை முதல் விதியான அகத்தூய்மை தேவை. அகத்தூய்மைனா இதேதான். அந்த அகத்தூய்மைனா அழுக்கு எடுக்கிறது தான். இந்த அகத்தூய்மை செய்யணும், அகத்தூய்மை தேவை. அப்புறம் 3வது அகத்தூய்மை உணவு கட்டுப்பாட்டின் மூலமாகவும் நீரிணவின் மூலமாகவும் காற்று உணவு மூலமாகவும் அடைந்து விண்வெளியில் பிராணசக்தியில் மனித உடல் வாழ்ந்து பெருகும் வகையில் கல்வி முறை அமைய வேண்டும். அப்ப அகத்தூய்மை என்பது உணவு கட்டுப்பாடு மூலம் வந்துடுது, நீர் உணவு மூலமாக வந்து விடுகிறது, அப்புறம் காற்று உணவு மூலமாக அடைந்து விண்வெளியில் பிராணசக்தி, அதாவது விண்வெளியில் பிராணசக்தியில் வாழுகின்ற மாதிரி கல்வி முறை அமைய வேண்டும். அதற்காக தாங்க உங்களை ரெடி பண்றோம். நாம யார் தெரியும் கல்வி முறைன்னு சொல்றீங்க. ஆமா, இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல 3 பேர் சோறு போட்டுக்கிட்டு இருக்கேன். அது அடிப்படையே தப்பு. அந்த குழந்தைகளுக்கு சோறுன்னு சொல்லிட்டு சளியைத்தான் போட்டுட்டு இருக்கிறான். சோறுங்கிற பேரு சளி உணவை அடிப்படையே தப்பு. அடிப்படை தப்பு. என்ன செய்வீங்க? எங்க பள்ளிக்கூடம் படிக்க போனியா, சோறு திங்க போறியா? அறிவட்ட முண்டங்களா? பள்ளிக்கூடம் மதிய உணவுன்னு முத போட்டுட்டு இப்ப காலை உணவு வேற, சிற்றுண்டி. முட்டை வேற. வெளிக்கே குழந்தை முட்டைன்னா வெளிக்கே போ, குசு நாத்தடிக்கும், பொன நாத்தடிக்கும். அந்த காட்டு மரம் அது வேற பயங்கரம். சிறுநீரகத்தை கெடுக்குமா முட்டை? ஆமா, ஃபெயிலியர் பண்ணிருங்க. ஆமா. சரி, குழந்தைகளுக்கு ஏன் இவ்வளவு சொல்றீங்களா? அறிவு வேண்டாம், பழங்களை கொடுக்க வேண்டியதானே? பேரிசி உலர்பழம் கொடுக்கலாம் பாக்கலாம். வெந்து போன, இத்து போன, நாசமா போன, கெட்டு போன உணவை நீ கொடுக்குற. நீ உண்மையான ஆளா இருந்தா பழங்களை கொடுறா. பழங்களை கொடு, பாதாம் பருப்பு கொடு, பிஸ்த பருப்பு கொடு, பேருக்களை கொடு, அதை கொடுக்கணும். இயற்கை உணவு கொடு, நேரடியா பழங்களையே கொடு, ஆப்பிள் கொடு. யார் வேணும் ஒப்பனூட்டு முதலா கூட பாக்கலாம். இந்த உணவுக்கு பதில் பழங்களை கொடுக்கலாம் பள்ளிக்கூடத்துல. ஏன் அதை கொடுக்க மாட்டேங்கிற? ஏன் கொடுக்க மாட்டேங்கிற? நாசமா போக. அறிவு வேண்டாம். தமிழை காப்பாத்துற, புடலங்கையை காப்பாத்து ஏமாத்திட்டு எல்லாம் உலகத்தை குட்டிச்சவராக்கிறதுக்கு தமிழ் பேசிட்டு இருக்காங்க. எரிச்சலா இருக்கு பண்றது பார்த்தா. எந்த நாட்டுலயும் சோறு போற, எந்த ஐரோப்பா நாடு எந்த நாட்டுலயும் பள்ளிக்கூடம் படிக்க போறே, சோறு திங்க போறியா? அறிவு வேண்டாம். இது காமராஜர் தொடங்கி வச்சாராம். அந்த ஆளு மரமண்டையாடு தெரியுது. ஏன்டா டேய், இயற்கை உணவு கூட. அப்ப இது பஞ்சமும் ஏதோ வந்திருக்கு. இப்ப பஞ்சம் ஏதோ வந்தோன்னு மக்கள் பூரா இறந்துருக்காங்க பஞ்சத்தினால. அப்பதான் அவர் இறக்கப்பட்டு என்ன பண்ணிருக்காரு, சரி குழந்தைகள்லாம் சாகக்கூடாதுன்னு சொல்லி அந்த உணவு ஏங்க அதுவே அடிப்படை தப்புங்க. வேற வழி இல்லையே, பஞ்சம் வந்ததுனால உணவு. அப்ப என்ன பண்ணிருக்கோன்னு கேட்டீங்கன்னா, என்ன பண்ணிக்கோன்னு கேட்டீங்களா, உலர் பழங்கள் இயற்கை என்ன பண்ணு, நமக்கு என்ன பண்ணி இதெல்லாம் கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காங்க பாருங்க. உலர் பழங்களை இயற்கை கண்டுபிடிச்சு கொடுத்துருக்குது, பழங்களை கண்டுபிடிச்சு கொடுத்துருக்குது, கீரைகளை கண்டுபிடிச்சிருக்குது. காயை வேவிச்சு சாப்பிடணும், காய்களை வேவிச்சு தான் கொடுக்கணும். என்னது பஞ்சம் வந்துட்டா காயை வேவிச்சு தான் கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? விளையிலையே பூரா பஞ்சம், மழை இல்ல, தண்ணி இல்ல, பூரா பஞ்சம் ஆயிடுச்சு. இருங்க இங்க இருங்க. அப்ப இயற்கை தப்பான வழியில கொண்டு போகுது. மனிதனை சாவடிக்கிறது தான் வாடி கொண்டு போகுது.
மௌனம் சாவை ம். உறுதிப்படுத்த கொண்டு போகுது. உண்மையாலுமே இயற்கை முடிவு செய்யுது, அவனை சாகடிக்கிற இயற்கை முடிவு செய்யுது. அப்ப என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா, எங்கிரு உயிரை நீ உயிரை காப்பாத்த நினைச்சா வேற நாட்டுல போய் இலதலை கொண்டாந்து கொடு. வேக வைத்த காய்கறி ம். தான், வேக வைத்த கீரை தான் கொடுக்கணும். ஆமா, அப்ப மருத்துவங்கிறது என்னங்கிறீங்க? பஞ்சம்ங்கிறது ஒரு வகை ம். நோயின்னு வச்சுக்கலாம். பஞ்சம்ங்கிறது ஒரு வகை நோயின்னு வச்சுக்கலாம். அதுக்கு மருந்து கொடுக்கணுமே இல்லையா? மருந்து வேக வைத்த ம். காய்கறி தான். மருந்துங்கிறது வேக வைத்த காய்கறி. ம். அதுதான் உண்மை. பஞ்சம்ங்கிறது நோய். பஞ்சம்ங்கிறது நோய். அந்த நோய்க்கு மருந்து வேக வைத்த காய்கறி தலைதான். அதை பண்றதை விட்டு போட்டு நீ அரிசி எல்லாம் போட்டிருக்க. நீ ஆமா, அரிசி சாப்பிட்டா மலச்சிக்கல் வரும். அதே அரிசி இதே போட்டு அது கிட்ட கொண்டு வந்து கோதுமையெல்லாம் இறக்குமதி பண்ணி வம்பாவா கொடுத்துருக்காங்க. சரி, இப்ப இத பேசி பிரயோஜனம் இல்ல. இப்ப அப்படி ம். பாத்தீங்கன்னா, அப்படி அரிசி சாப்பிடறோம். அரிசி சாப்பிடறோம். அரிசி, அப்புறம் கம்பு, அரிசி, அப்புறம் கோதுமை, அப்புறம் இதெல்லாம் பெரிய பெரிய தானியங்கள். இதை சாப்பிடறவனுக்கு ஏன் நோய் வருது தெரிய வேண்டாம்? இங்கதான். அப்ப கீரை தான் தகுந்த உணவு. கீரை தான், அதனால கீரை சாப்பிடுங்கன்னு சொல்றோம். கீரை சோறு ஏன் சாப்பிடுன்னு ம். சொல்றோம்? ஏன் காய் நல்லா பிணைஞ்சு நல்லா காயை போட்டு நல்லா வணக்கிட்டு கொஞ்சம் அரிசி போட்டு ஏன் சாப்பிட சொல்றோம்? அரிசி சோத்தை போட்டு ஏன் சாப்பிட சொல்றோம்? அந்த ம். நார் சத்து போய் விஷத்தை இழுக்கும். எப்படி நான் ம். பாத்திரத்தை நார் போட்டு தானே கலக்கிறேன். மண்ணு போட்டு அ- மண்ணு போட்டு வளர்க்குறேன், அல்ல நார் போட்டு வளர்க்குறேன். ஏங்க சோத்தை போட்டு வளர்க்க வேண்டியதானே? ஏன் எண்ணெயை போட்டு வளர்க்க வேண்டியதானே? இப்போ நல்லா புரியுதா? இந்த நார் சத்து மட்டும்தான் சடியை இழுத்துட்டு வரும், அழுக்கை இழுத்துட்டு வரும். அது அப்படியே நாக்கில் எலுமிச்சை பழம் சாப்பிட்றோம். ஏன் எலுமிச்சை பழம் நாக்கில் இருக்கிற அழுக்கு சுத்தப்படுத்திட்டே போயிடும். ம். கிருமிகளை, தீய கிருமிகளை, அந்த கிருமிகளை வாழக்கூடிய தீய கிருமிகளுக்காக காத்துட்டு இருக்கிற அதை கொண்டு போடும். அதுதான் எல்லாத்தையும் உண்டு பண்ணுது. எல்லாம் புரிஞ்சுக்கிறோம். சரியா? சரி. இன்றைய காலகட்டம் கம்ப்யூட்டர் காலம். கல்வி கற்றவர், கல்வி கல்லாதவர் என்ற நிலை இருந்தது. இன்று கம்ப்யூட்டர் தெரிந்தவர், கம்ப்யூட்டர் தெரியாதவர் என்ற நிலை இருக்கும். இனி விண்வெளி வாழ்க்கைக்கு தகுதியுள்ளவர், தகுதியற்றவர் என்ற நிலை மாறும். அருமையா எழுதியிருக்காரு. சரி, அப்புறம் அது கீழே பாருங்க. இன்னொரு இடத்துல கீழே அப்படியே வாங்க. ஒரு சகஜமுனி, அதாவது பாத்தீங்கன்னா உண்ணாமடியே ஒருத்தர் வாழ்ந்திருக்காரு. போன வருடம் மே மாதம், அதாவது அந்த காலத்துல 94 95ல ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு, 1964 ஹரியானாவில் 21 நாட்கள் ஒருத்தர் ஒரு வகையான சமண சமயத்தை சேர்ந்தவர் தான். பெங்களூர்ல அப்படி இருந்திருக்கு. நான் போய் இந்த பெங்களூர்ல போய் இப்ப கூட போன வருஷம் போய் அதை பார்த்துட்டு வந்தேன். ஆனா இது 1965 64 வெங்கடேசன் காலத்துல அது நடந்திருக்குது. அவரே பார்த்திருக்காரு. நான் 365 நாள் நான் நீர் பயிற்சி செய்ய போறேன்னு அவர் அந்த சமண துறவி, என்ன துறவி? சமண துறவி இருந்திருக்காரு. அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, பெங்களூர்ல கணேஷ் பாக் இடத்துல கீழே பாருங்க, 51ஆம் பக்கம் மேல பெங்களூர் கணேஷ் பாக் ஜைனர்களுக்கு சொந்தமான ஒரு பெரிய மண்டபம், வளாகம் இருக்கிறது. எந்த உருவச்சிலையும் அங்க கிடையாது. எந்த வணக்கம் கிணக்கம் எதுவும் கிடையாது. சும்மா அமைதியா இருக்கிற இடம் தான். அந்த இடத்த நானும் போய் பார்த்திருக்கேன். இது ஒரு ஜைன மடம். இது ஒரு ஜைன மடமும் இது ஒரு சைன மடமும் இல்லை. சைன மடமும் உருவச்சிலையும் இல்லை. இங்க பாருங்க, இது சைன மடமும் இல்லை. அழகிய பெரிய தியான மண்டபம். அதுவும் தியான மண்டபம் தான். வேற எந்த இது ஒரு அதுக்கு பேர் தியானம் பண்ற மண்டபம், அவ்வளவுதான். நான் போய் பார்த்தேன். அந்த மண்டபம் போய் நான் பார்த்தேன். இப்பதான் அது கட்டி ஒரு 40 வருஷம் இருக்கும், 50 வருஷம் இருக்கலாம். அந்த மண்டபத்துல ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு, நான் உண்ணாவிரதம் இருக்க போறேன்னு சொல்லியிருக்காரு. அவர் என்ன வைணவ சமயத்திலிருந்து ஒரு சமணத்துறவியின் மூலமாக தூண்டப்பட்டு சமணத்துறவியா மாறிட்டார். பின்னாடி அவர் எழுதுறாரு. சரியா? பெங்களூர் கணேஷ் பாக் ஜைனர்களுக்கு சொந்தமான பெரிய அந்த இடம் அவங்களுக்கு சொந்தமே தவிர, ஆனா அது சைன மடம் கிடையாது. அவங்களுக்கு சொந்த. நான் யாரையும் வாங்கி வச்சிருக்காரு. அதே மாதிரி தான் இங்கு எந்த விதமான உருவச்சிலையும் இல்லை.
இது ஒரு ஜைன மடமும் இல்லை. அழகிய பெரிய தியான மண்டபம். அங்க லைப்ரரி இருக்குது. என்ன இருக்குது? அது லைப்ரரி. நான் போய் பார்த்தேன். பெரிய லைப்ரரி, அதுல ஒரு தியான மண்டபம், அவ்வளவுதான். அது யாருக்கு சொந்தம்? சமணர்களுக்கு சொந்தம், அவ்வளவுதான். குரு கணேஷ் ஜெயின் லைப்ரரி என்று ஒன்று இருக்கிறது. ஆன்மீக சொற்பொழிவு மட்டும் நடத்துவாங்க. ஆன்மீக சொற்பொழிவு நடத்தினால் பலாயிரம் பேர் அமர்ந்து கேட்கக்கூடிய ஒரு இடம். இங்குதான் சகஜமுனி சுவாமிஜி ஒரு அறையில் மேடையில் உண்ணாவிரதம் இருந்து வருகிறார். தினமும் காலையில் நன்றாக, இது ரொம்ப முக்கியம், கொதிக்க வைத்த நீர் ஒரு ஜக்கில் கொண்டு போய் வைத்து விடுவேன், சுவாமியிடம் வைத்து விடுவேன். அது ஆறியதும் கொஞ்சம் நீர் குடிப்பார். மாலை சூரிய அஸ்தமனம் ஆன பிறகு அதுவும் இல்லை. மாலையில் சூரியன் மறைந்த பிறகு அதுவும் இல்லை என்றுதான். 2 வாரம் முன்பு வரை இடையில் கொஞ்சம் கொஞ்சம் நடந்தார். இப்போது நடப்பதை நிறுத்திவிட்டார். 3 மணி நேரம் தூக்கம், 3 மணி நேரம் தியானம். மற்ற நேரங்களில் வருகிறவர்களுக்கு ஆசி கூறுகிறார், சிலருடன் பேசுகிறார். இப்போதுதான் கொஞ்சம் சோர்வு ஏற்பட்டிருக்கிறது தெரிகிறது என்கிறார் சுவாமியின் உதவியாளரான செல்வம். சரி, அமெரிக்கா, கனடா ஆகிய நாடுகளிலிருந்து டாக்டர்கள் வந்து விசேஷமாக பரிசோதனை செய்தார்கள். 72 கிலோவிலிருந்து 40 கிலோவாக குறைந்தது இருப்பதை தவிர வேறு பாதிப்புகள் உடலில் இல்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள். அப்ப 32 கிலோ காணா போச்சு. சகஜமுனி சுவாமிஜியை சந்தித்து பேசினோம். மெல்லிய குரலில் நமக்கு இந்த பதிலை தந்தார்கள். எதற்காக இந்த உண்ணாவிரதம்? வருகிறவர்கள் எல்லோரும் இதே கேள்வியை கேட்கிறார்கள். இந்த புண்ணிய பூமியில் உள்ள ரிஷிகள் கடமை, உலக நன்மை, உலக சந்தோஷத்துக்காக தபஸ் செய்கிறோம். தபஸ்னாலே உணவு பழக்கத்தை நிறுத்துவதுதான், தபஸ் செய்வதுதான். அதைத்தான் செய்கிறேன். தபசுடன் உண்ணாவிரதம் ஏன் என்று நீங்கள் கேட்கலாம். இதனால் முன்பிறவி தீவினை பயன் அழியும். வேறு எந்த சுய லாபத்துக்கும் கிடையாது, நோக்கத்துக்கும் இல்லை. நான் வைணவ சமயத்திலிருந்து, வைணவ தர்மத்தில் இருந்து ஒரு ஜைன சாமிஜியால் ஈர்க்கப்பட்டவன், தீட்சை பெற்று துறவியானவன். சாதி சமய வெறி துவேஷம் யாருக்கும் இருக்கக்கூடாது. சாதி சமயத்தை மற்றவர்கள் மீது திணிக்க கூடாது. நாங்கள் துறவிகள். 2 சதை உடை மட்டும்தான் எங்கள் உடைமை. சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு தண்ணீர் கூட அருந்த மாட்டோம். பணத்தை தொடுவதில்லை. மடம் ஆசிரம் என்ற ஓரிடத்தில் எப்பவும் நிலையாக இருக்க மாட்டோம். பாசம் வந்துவிடும் என்பதால் எந்த நிலையான இடமும் எங்களுக்கு கிடையாது. ஹரியானாவிலிருந்து பல இடங்களில் பல ஊர்களுக்கு பயணம் மேற்கொண்டு மாதிரியே இங்கு நடந்து வந்தேன். நடந்தே வந்திருக்கிறாரு. உண்ணாவிரதம் அப்பா உண்ணாவிரதம் எடுத்திருக்காரு, நடந்தே போயிருக்காரு. அப்ப புரியுதா உங்களுக்கு? அந்த உண்ணாவிரதம் இருந்துட்டே நடந்து வர்றது, இதுதாங்க உண்மை. ஏன்னா உடம்பு காத்தில் நைட்ரஜன் புரோட்டீனா மாறிக்குது. தண்ணீர் வந்து உராய்வை குறைக்க பயன்படுது. இதைத்தான் அர்னால்டு கண்டுபிடிக்கிறாரு. யார் கண்டுபிடிக்கிறாங்க? அர்னால்டு. என்னடா இவனுக்கு சாதுங்கிறான், நடந்து போயிட்டே இருக்கிறான், சாகவே மாட்டேங்கிறான்னு பார்த்தா அப்புறம் தான் கண்டுபிடிக்கிறார். இதை வச்சுதான் ஆராய்ச்சி பண்ணித்தான் அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய சிறுநீரகம் கெட்டு போய் சிறுநீர் வந்து கொடிய நிறத்துல மாறுறதை பார்த்துதான் அவர் பழச்சாருக்கு மாறி அவர் தான் முதல் இந்த திராட்சையை சாப்பிட்டு உலகத்தில் முதல் தன்னுடைய நோயை குணப்படுத்தி அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கிறார். அவர் தான் இந்த கண்டுபிடிச்சதான் இந்த அப்பதான் இந்த கிழக்கு நாடு நம்ம நாட்டை சொல்றாரு. கிழக்கு நாட்டு சாதுகள் பேர் பக்ரின்னு பேருங்க. இந்த பக்ரின்னு என்ன தெரியுமா தான், அந்த கோயில் மேல பக்தி இருந்துட்டு அப்படியே நடந்து போறவன், ஊரா கோயிலுக்கு போறவன். எங்க போறவன்? பக்ரிம்பாங்க. பக்ரி நம்ம பக்ரி சாமியெல்லாம் சொல்லுவாங்க. அந்த காலத்துல பேர் வைப்பாங்க. பக்ரின்னா வேற ஒண்ணும் இல்லை, பக்திமான்னு அர்த்தம். பக்ரின்னு என்ன அர்த்தம்? பக்திமான்னு அர்த்தம். அவன் என்ன பண்ணுவான்னா எதுவுமே சாப்பிட மாட்டான், யாரு கொடுத்தாலும் வாங்க மாட்டேன் அப்படின்னு வாயில ஏதாவது இந்த பஞ்சாமிரதம் மாதிரி ஒரு உள்ள அப்படி சாப்பிட்டு போனா அவ்வளவுதான். அப்படியே தண்ணி கையில போய் தண்ணி வச்சிருப்பாங்க பாருங்க. அந்த காலத்துல சினிமா படத்துல பாத்தீங்கன்னா தெரியும், அந்த சாதுக்கெல்லாம் பார்த்து கையில கமண்டல வச்சிருப்பாங்க. அது பேர் தண்ணி செக்கு, வேற ஒண்ணும் இல்லை. என்னது? தண்ணி குடுவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப வாட்டர் பாட்டில்னு சொல்றோம் இல்லையா,
அந்த காலத்துல அது தண்ணி குடிக்கிறது. அதுலதான் அந்த ஒண்ணுலயே எல்லாம் முடிச்சுக்குவானுங்க. அந்த ஒண்ணே போதும். சில பேரு இந்த தேங்காய் தொட்டி வச்சிருப்பானுங்க, பெரிய தேங்காய் தொட்டி. அந்த தேங்காய் தொட்டியே பாத்தீங்கன்னா இவ்வளவு பெருசு இருக்கும். திருவோடு ம். திருவோடு திருவோடு என்னது திருவோடு ம். திருவோடு சாமி சொல்றாங்கல்ல. ஆ? ம். இந்த சைன துறவியல் தானே வந்து ஒரு உதாரணமா இருந்திருக்காங்களா சாமி? இல்ல நம்ம இல்ல வாட்டர் டயத்துக்கு இல்ல ஆ, சாம்பிள் கேக்குறாங்கன்றாங்கல்ல. ஆமா. உதாரணத்துக்கு அதுக்கு வந்துட்டு இந்த இந்த சைன துறவி மட்டும் இல்ல, இந்த மாதிரி துறவி நிலையில தண்ணியை குடிச்சிட்டு மட்டும் இருந்திருக்கிறாங்க இல்லையா, ம். இவங்களே ஒரு உதாரணமா இருந்திருக்காங்கல்ல சாமி. இவங்களே ஒரு அ- உதாரணம் தானே. அதை தொடங்கி நடந்தது அதை தொடங்கி வச்சவரே தமிழ். நடந்தது. ஆமாம், அதை தொடங்கி நடந்தது. வச்சவரே தமிழ் சித்தர்கள் தான். தமிழ் அதுதான் சித்தர் சொல்றேன். தமிழ் சித்தர்கள் தான் இல்ல கத்திருக்கானுங்க. அதுதான் அது ஃபுல்லா வந்து இந்த துறவியல் நம்ம அந்த சாமியார்கள் அந்த மாதிரி நடந்து போயிட்டே இருக்காங்கல்ல. இந்த ஆமா. பக்ரின்னு சொல்றீங்கல்ல, ஆ, ஆ, இவங்க ஆ. தானே சாமி. அப்ப இவங்க இவங்களாம் ஒரு உதாரணம் தானே. உயிர் வாழ்ந்திருக்காங்கல்ல, தண்ணி இது இல்லாம என்னது சாப்பாடு இல்லாம தண்ணியோட குடிச்சிட்டு உயிர் வாழ்ந்து நடந்துட்டே போயிட்டே இருந்திருக்காங்க. அப்ப எனர்ஜி இருந்திருக்குல்ல. அதைத்தான் கண்டுபிடிக்கிறார். அதைத்தான் வந்து அர்னால்ட் எவரெட் கண்டுபிடிக்கிறார். ஆ, என்ன அதுதான் அது 1000 ஆண்டுகளுக்கு மேல இருந்திருக்கு இந்த இந்த நடைமுறை பல பின்பற்றிட்டே இருந்திருக்காங்க பலாயிரம் துறவிகள். ஆண்டுகளாக 20,000 ஆண்டுகளாக சித்தர்கள் வாழ்கிறாங்க. 20,000 ஆண்டுகள். ம். மயன் தான் முதல் சித்தன். அவன் தான் ஓவிய கலை, சிற்ப அனைத்து கலையிலும் கண்டுபிடித்த மயன் தான். அவன் தான் யோகத்தின் தலைவனே மயன் தான். சிவன் கிடையாது, அதுக்கு மூத்தவன் மயன். மயன்ட்டு இருந்ததை எல்லாருமே கத்திருக்கிறாங்க. மயன் ஓ, ராவணனுடைய சிவனுக்கு மாமன் முன்னாடி மயனா சாமி? மயன் தான் உலகத்தில். சிவனுக்கு முன்னாடி மயனா? சிவனுக்கு மூத்தவன் மயன்கிட்ட இருந்ததை எல்லாரும் கத்திருக்கிறாங்க. மயன் தான் அனைத்து கலைகளின் நாயகன் மயன் தான். ம். தமிழ்ல எல்லா காப்பியங்கள் சொல்றோம் இல்லையா, சிலப்பதிகாரம், சிவக சிந்தாமணி, இந்த மாதிரி காப்பியத்தை பூரா மயன் வருவான். அதே மாதிரி சமஸ்கிருத புராணத்தை, இந்த சமஸ்கிருத நிறைய புராணங்கள் அதுலயும் மயன் வருவான். எல்லாம் மயன் தான். உலகம் எது கோபுரம் கட்டினது பூரா மயன் தான். எங்கெங்க கோபுரம் இருக்கு அத்தனை மயனுடைய வடிவம். கோபுரம் எங்க கூர்மையா இருக்குதோ, கோபுரம் கூர்மையா இருக்கு இல்லையா, எல்லாம் மயன் தான். மெக்சிகோல இருந்து மயன் தான். எகிப்துல அது மயன் தான். எல்லாம் மயன் கண்டுபிடிச்சது தான். அதே மாதிரி தஞ்சாவூர் கோபுரம் மயன். எல்லாமே மயன் சிற்பக்கலை வடிவம் தான். அந்த மயன் சிற்பக்கலை வடிவத்தை உலகத்துக்கு அறிவித்தவரே வந்து பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியில திருவள்ளுவர் சிலை இருக்கு இல்லையா, 133 அடி. அந்த சிலையை கற்றியத வந்து வை கணபதி சபதி. அவர் வந்து மையனுடைய வாரிசு. அவர் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு மயன். அவர் தான் உலகத்துல மயன் தான் அப்படிங்கிறாரு. அந்த மயன் தான் இடுப்பு சிறுத்து இருக்கும்னு கண்டுபிடிச்சாரு. இடுப்பு சிறுத்து மார்பு விரிஞ்சிருக்கும்னு கண்டுபிடிச்சவர் மயன் தான். அத மொத்த ஆரோக்கியத்தையும் அதுல வச்சு, இப்ப நம்ம வயிறு பானையாட்ட வீங்கிட்டா முடிஞ்சு போச்சு. இப்ப தொந்தி இல்லாத ஆம்பளையும் கிடையாது, தொந்தி இல்லாத பொம்பளையும் கிடையாது. கரும அசிங்கரமா இருக்கும். என்னது அருவருப்பா இருக்கும். தொந்தி இல்லாத ஆம்பளையும் கிடையாது, தொந்தி இல்லாத பொம்பளையும் கிடையாது. கரும பார்த்தாவே சகிக்காது. என்னது துர்நாற்றம். கிட்ட போய் பாருங்க, நாக்கம் அடிக்கும். கிட்ட போய் பாருங்க. சொல்லுங்க. இந்த தேவி அம்மா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இந்த முகம்லாம் கருப்பு, அந்த கருப்பா இருந்த மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் இது மாதிரி குறைஞ்ச மாதிரி தெரியுது. மூஞ்சி வடிச்சிருக்குது. மூஞ்சி வடிச்சிருக்குது பாருங்க. இல்ல அந்த இதெல்லாம் கருப்பா இருந்துச்சு. மூக்குக்கு பக்கம் இந்த இதெல்லாம், அதெல்லாம் அவங்க நெத்தியெல்லாம் ஏதாவது குறைஞ்ச மாதிரி தெரியுது. 2-3 நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி கருப்பா இந்த மாதிரி இருந்துச்சு, இப்ப குறைஞ்ச மாதிரி தெரியுது. இந்த அம்மாக்கு லேசா மாற்றம் தெரியுதுங்க ஐயா. பாரு, அந்த நிறம் மாறிட்டே வருங்க. ரத்தம் அந்த வந்து இந்த அம்மாவுக்கு பாருங்க, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி உள்ள வீடியோ எடுத்து பாருங்க, இப்பயும் பாருங்க, மாற்றம் தெரியுது. இந்த அம்மாவுக்கு மாற்றம் தெரியுது. அந்த மாற்றம் தெரியுது. அது வந்து உள்ளே இருக்கிற பழைய அழுக்கு தாங்க ஐயா. அந்த தேம்பலுங்கிறது எல்லாம் பொய். உள்ளே இருக்கிற பழைய அழுக்கத்தான் தேம்பல் மாதிரி காட்டுது. இந்த கருப்பா இருக்கிறது, அங்க கருப்பா இருக்கிறது, இங்க அந்த கல்டு கீழே விழுந்துரும். எனக்கு ஆரம்பத்துல கிளை இருந்தது, எல்லாம் எங்க போச்சுன்னே தெரியல, எல்லாம் போயிடுச்சு. அது நாள்பட ஆக்சிஜன், அதாவது நைட்ரஜனும் ஆக்சிஜனும் அதிகமா உற்பத்தி ஆகும் உடம்புல, இயற்கையாக உற்பத்தி ஆகிட்டு போயிட்டு இருக்கும். அது நைட்ரஜனும் ஆக்சிஜனும் இயற்கையாக அது உற்பத்தி. அதாவது இந்த பயிற்சி செய்யறப்பதான் நைட்ரஜன் ஆக்சிஜன் அதிகமாக, வேற எதுலயும் வராது.
காய்கறி மருத்துவத்திலேங்க ஐயா குடல் புழு இருக்குன்னு சொன்னாங்க. ஆ. அப்புறம் இப்ப இது அப்படின்னு சொன்னாங்க. வயித்துல ஆ. பூச்சி இருக்கு, அதனால முகத்துல இப்படி இருக்குன்னு சொன்னாங்க ஒரு அதாங்க வார்த்தை. இப்படி புரிஞ்சுக்குங்க நீங்க. நம்ம சரி. உணவினால் அந்த தீய கிருமிகள் உணவினால் 2 கிருமி இருக்கு உடம்புல. மொத்தமா பல லட்சம் பல கோடி கிருமிகள் இருக்கு. அது 2ஆ பிரிச்சிரலாம். அது வந்து என்ன சொல்றான்னா, ஜெர்மன்காரன் தான் கண்டுபிடிச்சான். 2ஆ பிரியுங்கடா அப்படின்ட்டான். ஒண்ணு குட் பாக்டீரியா, ஒண்ணு பேட் பாக்டீரியான்னு சொல்லிட்டான். அவ்வளவுதான். அதுல பல ஆயிரம் முடிக்க போறோம். ஒரு 2 நிமிஷம் பேசி முடிக்க போறோம். மணி 6 ஆக போகுது. சரி. அதுல அதுல பாத்தீங்கன்னா 2ஆ பிரிச்சுட்டாங்க. இதுல என்னன்னா, இந்த தீய கிருமிகளோட ஆதிக்கத்தை நாம குறைக்கணும். இப்ப நாம தீய கிருமி ஆதிக்கத்தை குறைக்கணும்னா, அதுக்கு நைட்ரஜன் பிளஸ் ஆக்சிஜன் 2 அதிகமா, அதாவது ஆக்சிஜன் சூழல் அதிகமா இருக்கணும். இப்ப அது கூட சேர்த்து நைட்ரஜனையும் கண்டு வச்சுக்கணும். நைட்ரஜன் பிளஸ் ஆக்சிஜன். நைட்ரஜன் எங்க இருந்து போகுது? காத்துல இருக்கிற நைட்ரஜன் உள்ள போகுது. பாருங்க, காத்துல இருக்கிற நைட்ரஜன் மூக்குள்ள உள்ள போகுது. அப்ப நைட்ரஜன் உள்ள போய் புரோட்டீனா மாறுது. புரோட்டீனா மட்டுமல்ல, நைட்ரஜன் உள்ள ஆக்சிஜன் இருக்குது. வெளியே நைட்ரஜனும் இருக்குது. பாருங்க, வெளியே நைட்ரஜனும் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது. 2 உள்ள போறப்ப நைட்ரிக் ஆக்சைடா மாறிடுது. இதெல்லாம் கூடுதலா சொல்றோம் நாம. என்னது? வெளியே வந்து நைட்ரஜன் இருக்குது, ஆக்சிஜன்ல இருந்து நைட்ரஜன் எடுக்குது இல்லையா? இதுல நைட்ரஜன் புரோட்டீனா மாறுது, அது தனி. இந்த மாதிரி லட்சக்கணக்கான வேலை பண்ணுதுங்க உடம்பு. ஒண்ணு மட்டும் பேசக்கூடாது, லட்சக்கணக்கான வேலையை பண்ணுது. என்னது? லட்சக்கணக்கான வேலை. இதெல்லாம் தனித்தனியா பேசுறதா பைத்தியம். அதெல்லாம் சொல்ல நைட்ரஜன் புரோட்டீனா மாறுதுங்கிறது ஜெர்மன் டாக்டர் கண்டுபிடிச்சாரு. சரி. அர்னால்டு. அதுக்கப்புறம் இன்னொரு டாக்டர் வந்தாரு 998ல. 998ல ஒரு டாக்டர் வர்றாரு பாருங்க. அவரு பேரு வந்தீங்கன்னா ஃபெரிட் முராடு, நோபல் பரிசு பெற்றவர். இவர் என்ன சொல்றாரு தெரியுமா? உடம்புல நைட்ரஜன் ஆக்சிஜன் 2 சேரணும்னா நீங்க காய்கறி நல்ல காய்கறியும் பழங்களும் சாப்பிடுன்னு சொல்லி கண்டுபிடிச்சாரு. இப்ப காய்கறியும் பழங்களும் சாப்பிடுகின்ற பொழுது உடம்புல தானாவே நைட்ரிக் ஆக்சைடு உற்பத்தி ஆகுகிறார். இந்த நைட்ரிக் ஆக்சைடு எங்க இருந்து வருது? நைட்ரஜன் பிளஸ் ஆக்சிஜன் 2 சேர்ந்து நைட்ரிக் ஆக்சைடா மாறிடும். அது ஒரு வகையான உப்பு. அது ஒரு வகையான நல்ல உப்பு. நைட்ரஜன் பிளஸ் ஆக்சிஜன் சேர்ந்த நைட்ரிக் ஆக்சைடு. அத நானோ பார்ட்டிகளா மாறுது. நானோ பார்ட்டிகள். என்னது? நானோ பார்ட்டிகள். இதத்தாங்க புரிஞ்சுட்டா சரி. இப்ப இரும்பு இருக்குல்ல, இரும்பு வெளியில போடுங்க. இரும்பு காத்தோட வினைபுரிஞ்சு இரும்பு ஆக்சைடா மாறிடும். என்னது? அயன் ஆக்சைடு. இரும்பு காத்துல வினை. அதே மாதிரி உடம்பு இந்த காத்துல இருக்கிற நைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்து உடம்புக்குள்ள நைட்ரிக் ஆக்சைடு அதிகமாகுது. அதுக்கு இடம் பண்ணி தரணும். அதுக்கு நீங்க இடம் பண்ணி தரணும், வயிற்று காலி பண்ணணும். அப்ப தானாவே நைட்ரிக் ஆக்சைடு அதிகமாயிருது. தானாவே நைட்ரிக் ஆக்சைடு அதிகமாயிருது. நீங்க அதுக்கு அது வேலையை அது பாக்குது. அது வேலையை பாக்குறதுக்கு நம்ம உடனே போட்டு போதைய போட்டு ஏத்தி விட்டு தடை பண்ண கூடாது இல்லையா? அத கண்டுபிடிச்சதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. காய்கறி சாப்பிட்டு நோய் நல்லாகன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நோபல் பரிசு வாங்கிட்டானுங்க. காய்கறி சாப்பிட்டு உடம்பு நல்லா இருக்குன்னு நோபல் பரிசு வாங்கிட்டா எவனும் செய்ய மாட்டானுங்க. ஆனா நம்ம தான் அதுக்கும் அட்வான்ஸ். காய்கறி கூட சாப்பிடாதுன்றோம். நம்ம காய்கறி தேவையில்லையே. நாம தான் வந்து முழுக்க முழுக்க நேரடி. அவன் வந்து மறைமுகமா என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா இயற்கை உணவு சொல்றான். நாம இயற்கை ஆற்றலுக்கு போறோம். இப்ப நாம என்ன புரிஞ்சுக்கிறோம்? தாவர மாதிரி மாறுறோம். என்னது? தாவரமாவே மாறிடுறோம். என்னது? தாவரமா, அதாவது சந்திரன் சூரியன் மாதிரி. ஆமா, தாவரம். நாம கோடிக்கணக்கான ஆண்டுகளாக நாம வந்து தாவரத்திலிருந்து தோன்றியவன், எந்த சார்பும் இல்லாமல் இயற்கையை மட்டுமே சார்ந்து வாழ்கின்ற தாவரமாக மாறுறோம். அதுதான் இயற்கை. உங்களை யாரும் பட்டினி ஓடல. நீங்க மீண்டும் மூலத்துக்கே திரும்புறீங்க. நடமாடும் தாவரமாக மாறி விடுகிறான். இதான் அர்னால்டு இதான் கண்டுபிடிச்சு எழுதினாரு. மனிதன் நடமாடுகின்ற தாவரம். என்னது? நடமாடுகின்ற தாவரம். அப்படின்னா தாவரம் யார்ட்டையும் பிச்சை எடுக்கிறது இல்ல. பிச்சை கொடுக்கறத தவிர பிச்சை எடுக்கிறது இல்ல. நோ சப்ளிமெண்ட். சரிங்க சார். இப்ப நம்ம எதுவுமே அருந்தாம நீரை மட்டும் அருந்தி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். சரி.
மூணு நேரமும் காய்கறி கீரை இதெல்லாம் சாப்பிட்டா நம்ம எப்படி இருப்போம்? அது அது தேவையில்லாத பிரச்சனை உண்டாக்கும். இருங்க அது எப்படி இருப்போம்? மனுஷன் எப்படி இருப்பான்? என்ன அவனுக்கு எதுவும் வராதுல்ல, சாக மாட்டான்ல அவன். ஆமா, இருந்தாலும் எதுவும் வராதுல்ல அவனுக்கு, சாக மாட்டான்னு சொல்ல. அது என்ன அதுல இருக்கிற உப்புக்கள் ரத்தத்துக்கு எடுத்துட்டே இருக்கு. அதுல இருக்கிற உப்புக்கள் சக்தி விரைமா. ஆமா, ஆற்றல் அதிகமா. ஆமா, அது எதுக்கு பிச்சை எடுத்துருவாங்க? அது காய்கறிக்கு எங்க? அப்ப காய்கறிக்கு போகணும்னா எங்க போய் பிச்சை எடுப்பீங்களா நீங்க? இல்ல பொதுவா கேட்கிறேன் நானே. அதுதான் கடைசியா 3 வேளை காய்கறி சாப்பிட்டா சாவு வராது. பெருசா நோவு வராது. சாதாரண உணவு வெறும் சாப்பிட்டா தானே வரும். அது சரிங்க. காய்கறி சாப்பிடுறது எதுக்கு? காய்கறி குடலை சுத்தம் பண்றதுக்கு தானே, வேற எதுக்கு? காய்கறிக்கு குடலை சுத்தம் பண்றதுங்க. குடலை சுத்தமாயிட்டா காய்கறி தேவையில்லை. அது புரிஞ்சுட்டா நீங்க சாப்பிடுறது பிரச்சனை இல்லை. அதுக்கு இட்லி திண்டு போலாமே, தோசை திண்டு போலாமே, எதுக்கு நீங்க காய்கறிக்கு போகணும்? அதுக்கு தின்னா செத்துருவோம்ல. இப்ப காய்கறி எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, காய்கறி குடலை சுத்தம் பண்றதுக்கே தவிர தின்னுட்டு வாழ்றது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்க. ஏற்கனவே பலமுறை சொல்லிட்டேன். கீரை காய்கறி குடலை சுத்தம் பண்றதுக்கு. எனக்கு பாத்திரம் விளக்குறதுக்கு தான் நார் போடுறான். சும்மா விளக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? பாத்திரம் கிளவுறதுக்கு தானுங்க நார் போடுறான். எதுக்கு நார் வச்சு தேக்குறான்? இப்ப புரிஞ்சுக்கணும். நீங்க சாப்பிடறத பத்தி கேக்குறீங்க, அதுக்குதான் இந்த பதில். ஐயோ, பாத்திரத்தை கழுவுறதுக்கு தான் நார் போடுறான். கழுவுனதுக்கு அப்புறம் நார் எதுக்கு போட்டு தேய்ச்சிட்டு இருக்கிற பைத்தியமானு கேட்பாங்க. என்னது? நான் கேட்கறது புரியுது. அதாவது மறுபடியும் என்ன ஐயா என்ன ஐடியா சொல்றாருன்னா, ஒரு பொருள் சாப்பிட்டுட்டு தான் உயிர் வாழ முடியுன்ற நம்பிக்கை இருக்கவங்க தான் திரும்ப திரும்ப காய்கறி மேல நாட்டம் வைப்பாங்க. ஆனா நம்ம சிஸ்டம் என்னன்னா, அந்த பொருள் எதனால உருவாச்சோ அத நேரடியா நம்மளே எடுத்து நம்மளே சுயமா வாழ்றோம், பிச்சை எடுத்து வாழ வேணாம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. பிச்சை சொல்றோம், ஐயா பிச்சை எடுத்து வாழ்வோன்றாரு. அதாவது நான் சொல்றதுல ஒரு பாயிண்ட் இருக்கு. இப்ப 3 நேரமும் நீங்க சொல்றது பாயிண்டே கிடையாது, பூயிண்டே கிடையாது, ஒண்ணு கிடையாது, பிச்சை எடுத்து வாழ்றதுதான். அதாவது சாதாரண விதையும் சதையும் சாப்பிட்டா நோய் சாகுறோம். வெறும் காய்கறி மட்டும் 3 நேரம் சாப்பிட்டா நோய் வராதுல்ல. அதே 3 வேளை யார் சொன்னாங்க? 3 வேளை இதெல்லாம் பொய். 3 வேளைக்கே பொய். இல்ல 3 வேளை சாப்பிட்டா நோய் வருமா வராதா? நோய் குறையுமே தவிர நோய் குறையும். பிச்சை எடுத்து வாழ்றதா? பிச்சை எடுத்து வாழ்ந்துட்டு இருக்கு. இல்ல பிச்சை, அது பிச்சையெல்லாம் இருக்கட்டும். நோய் சாதாரண உணவு நோய் கட்டாயம் வரும். நோய் வரும். வெறும் காய்கறி சாப்பிட்டாலுமா? ஆமா, நோய் வருமா? நச்சா நோய் வரும். ஜீரணம் சுரக்கும் இல்லங்க. ஏன் ஜீரணம் சுரக்கும் இல்லங்க? காய்கறி சாப்பிட்டால நீர் சுரக்கும். நம்ம ஜீரண நீர் நிறுத்திடுவோம். ஆமா, நீர் சுரக்கும். அருமையான பாயிண்ட். இப்படித்தான் அதாவது சர்ச்சங்க மாதிரி இது வரணும். எப்பயுமே ஒரே வழியில போயிட்டு இருக்க கூடாது. இது என்ன கேள்வி கேட்கணும் சார். கேள்வி கேட்கறேன். நான் கூட கொஞ்சம் தடுமாறிட்டு இருந்தேன். இல்ல டக்குன்னு அடிச்சுட்டாங்க. நான் கூட கொஞ்சம் தடுமாறிட்டு இருந்தேன். என்னடா சொல்ல ஜீர்நீர் சுரக்கம் ஐயா. கரெக்டா ஜீர்நீர் சுரக்கம் ஐயா. இதுதான் ஔவையார் மாதிரி அடிச்சுட்டாங்க. ஔவையார் மாதிரி இவரு திருவள்ளுவர் இருக்கு. இந்த ஏன்னா சாதாரண உணவு சாப்பிட்டாவே நம்மளுக்கு நோய் வரும், சாகுறோம். சதைக்கும் விதைக்கும் தின்னா ஒரு காய்கறி சாப்பிட்டா அப்ப மனுஷன் சாகக்கூடாதுல்ல. அப்ப என்ன ஆகுதுன்னா நம்ம அதையும் நீக்கி பரிசுத்த நிலைக்கு போறோம். அதுதான் அந்த பாயிண்ட். நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி. நன்றி சார்.